இது உங்கள் கரண் பார்ப்போம் யூடியூப் சேனல். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சோஃபியா. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்றது வள்ளுவனுடைய வாக்கு. யார் என்ன சொன்னாலும் அதனுடைய உண்மைத்தன்மையை ஆராய்ந்து அறிந்து அதுக்கப்புறமா நம்ம எந்த நடவடிக்கைனாலும் எடுக்கணும் அப்படின்றது ரொம்ப நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். சும்மா சொல்லிட்டாங்க அதனால் எடுத்தோம் கவுத்தோம், இல்லை நமக்கு ஃபேவரானவங்க சொல்லிட்டாங்க அதனால் நம்ம பண்ணுறோம், இந்த விஷயங்கள் பண்ணுறது படித்தவர்களுக்கு அழகல்ல, சான்றோருக்கு இது அழகான விஷயம் அல்ல அப்படின்றது தான். நிறைய பேர் இப்போ காதால் கேட்கக்கூடிய நிறைய காசிப்ஸை வச்சுக்கிட்டு அதை ரொம்ப பெரிய விஷயமா ஆக்கிறதோ, இல்லை ஆண்கள் தனக்கு பிடிக்காத பெண்ணாக இருந்தால் உடனே யாராவது ஏதாவது சொல்கிறத கேட்டுக்கிட்டு அவங்களுடைய கேரக்டரை அசாசினேட் பண்ணுறதோ, இல்லை பெண்கள் சந்தேகப்படுறதோ, இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடைபெறுது. இது எந்த மாதிரியான மாற்றங்களை உருவாக்கும் அப்படின்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மிருகத்தன்மை வெளியில் வருமே தவிர நம்ம ஒரு நல்லவங்க அப்படின்ற எடுத்த பேரை ஈஸியாக அது டேமேஜ் பண்ணி விட்டுரும். நம்ம ஒரு நல்ல பேர் எடுக்கிறதுக்கு ரொம்ப வருஷங்கள் ஆகும், ரொம்ப நாட்கள் ஆகும். ஆனால் கெட்டவன்னு பேர் எடுக்கிறதுக்கு ஒரு சில மணித்துளிகள், ஒரு சில நிமிடங்களே போதுமானதாக இருக்கும். நம்மளுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை திரும்பி அள்ளவே முடியாது. அது மற்றவங்களுடைய மனதையும் காயப்படுத்தும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எந்த விஷயத்தை கேட்குறோமோ அதை தீர விசாரிக்கணும். சந்தர்ப்ப சூழ்நிலையால் அது தவறாக சித்தரிக்கப்பட்டிருந்தாலோ அல்லது தவறாக நிரூபிக்கப்பட்டிருந்தாலோ அதை புரிஞ்சு நிதானமாக, கோபத்தில் எடுக்கக்கூடிய எந்த முடிவும் கெட்டதாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் நிதானமாக பேச்சை தவிர்த்து நம்ம யோசித்து முடிவெடுத்தோன்னா சரியான முடிவுகளை எடுக்க முடியும். மேக்சிமம் நம்ம எந்த ஒரு ஆக்ஷன் நமக்கு எதிராக வந்தாலும் அதுக்கான ரியாக்ஷன் அமைதியாக தான் இருக்கணும். அப்படி நம்ம அமைதியாக இருந்துட்டோம் அப்படின்னா பல விதமான பிரச்சனைகளை தவிர்த்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் நம்ம பல விதமான பிரச்சனைகள்லேருந்து விடுவிச்சு நம்ம வெளியில் வந்துக்கிறதுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அறிவோடு செயல்படுங்க, சிந்திச்சு செயல்படுங்க. வேகத்தை தாண்டி விவேகமும் அவசியம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்க. இந்த மாதிரி மோட்டிவேஷன் டாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூவான கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.